அந்த 9 மாத குழந்தை இறக்கின்ற பொழுது, அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த குழந்தை அந்த அம்மா இப்பொழுது இல்லை. இந்த குழந்தைக்கான அன்பு தேவை, பாதுகாப்பு தேவை, கல்வி தேவை, உளவியல் ரீதியான பிரச்சனைகளை அணுகுகின்ற முறை, இவற்றையெல்லாம் இனி யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள்? அவற்றுக்கு போதுமான அளவு முறை சார்ந்த அரசாங்கத்தின் கருவிகளோ இயந்திரங்களோ இருக்கின்றதா என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் சொல்கிறாங்க, ஒரு சமூகத்தில் இரும்பே தீப்பிடித்து பத்தும் போது பஞ்ச காப்பாற்ற முடியுமா? முடியாது. இந்த நாட்டு யுத்தத்தினால் இழந்தவர்களை விட இந்த வீதி விபத்தினால் இழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதை விட முக்கியமாக நமக்கு தெரியும், நமது நாட்டில் ஓடக்கூடிய அதிகமான பொது பிரயாணத்தினுடைய பஸ்கள் உண்மையிலே அவை பொது பிரயாணத்துக்கு மக்களுக்காக வேண்டி செய்யப்பட்டவை அல்ல. அவை உண்மையிலே பொருட்களை பிரயாணம் செய்வதற்காக வேண்டி செய்யப்பட்ட லொரிகள் தான். ஒரு வீதியில் கிட்டத்தட்ட 30 லட்சம் நாய்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அன்னளவா 30 லட்சம், 3 மில்லியன். 40 km/h நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது விபத்துக்கள் வருவது மிக குறைவாக இருக்கும். ஆனால் 40 km/h மேலதிகமாக நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது மூன்றாம் நபருக்கு விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சாரதிமார்களுக்கு என்ன வசதி தேவைப்படும்? உண்மையிலே சாரதி ஒருத்தருக்கு ஒரு கூடுதலாக இருந்தால் ஒரு 8 மணி நேரம் தான் அவருக்கு பயணம் செய்யலாம். அதுக்கு பின்னால் அவருக்கு நித்திர கொள்ள இடம் தேவை, அவருக்கு வாஷ்ரூம் ஒன்று தேவைப்படுகின்றது, அவருக்கு தேவையான சில அடிப்படை வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. இழப்பீடு என்பது இழப்புக்குத்தான் காப்புறுதி. காப்புறுதியை விட அடிப்படை விடயங்கள் கூட இல்லை. எனவே சில நேரங்களில் சில கண்டக்டர்மார் தகாத வாசலை ஏசுகிறாங்க, அவங்கள திட்டுறாங்க, அவங்கள பெரியோர்களை மதிக்க மாட்டார்கள், மீதி பணத்தை கொடுக்க மாட்டார்கள். ட்ரெயினிலே போகின்ற பொழுது விபத்துக்கள் குறைவு. ட்ரெயின் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்டாக தொடர்ச்சியாக இடம்பெறுவது குறைவாகவே இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி இனியாவது ஏற்படுமா? உண்மையிலே நமக்கு தெரியும், இலங்கையில் புகையிரதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்நிய நாட்டு காலத்தில். அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை விட மேலதிகமாக சிறிதளவு தான் சுதந்திர அரசாங்கங்கள் செய்திருக்கிறது. ஏன் அந்நியர்கள் புகையிரத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னா மக்கள் பிரயாணத்துக்காக அல்ல, அது பொருட்கள் பிரயாணத்துக்காக. மலையகத்துள்ள தேயிலையோ அல்லது வேறு பொருட்களையோ அவர்கள் பார்த்தாங்க. பொருட்களை கொண்டு செல்வதற்கு வசதியான நிலைமைகளை சென்டர்ஸ் மையமாக தான் உருவாக்கினாங்க. எனவே அதுக்கு பின்னால் யாரும் எதையும் செய்யலை. வணக்கம். மே மாதம் 11ஆம் தேதி சர்வதேச அந்நியர் தினம் எங்கள் நாட்டிலே மலர்கின்ற பொழுது ஒரு தும்பியல் நாளாகத்தான், ஒரு தும்பியல் சம்பவத்தோடு தான் மலர்ந்தது. பல பேரை வேதனைக்கு உள்ளாக்கியிருந்தது. கொத்மலையிலே இடம்பெற்றிருந்த பாரிய விபத்து, இலங்கையினுடைய அரச போக்குவரத்திலே பயணித்த பல பேர் அதிலே இன்னும் காயத்துக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 23 பேர் வரை இதுவரை காவு கொண்டு விட்டது. அன்னையர் தினத்திலே நெகிழ்ச்சிகரமாக ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் இடையிலே இடம்பெற்ற ஒரு பாச போராட்டம். இறுதியிலே சேய் வென்றுவிட்டது. ஆனால் தாய் தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டார். ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளையை சமூகத்துக்கு கொடுக்கின்ற பொழுது, சமூகமே, இந்த பிள்ளைக்கு நான் அன்பு கொடுத்து வளர்த்தது போல் நீங்கள் இதுவரை இனிவரும் காலகட்டத்திலே உங்கள் பிள்ளைகள் போல் அன்பும் பாசமும் கொடுத்து சமூகத்திலே நல்ல பிரஜையாக இந்த பிள்ளையை வளர்த்து தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த அம்மா இந்த பிள்ளையை சமூகத்திடம் விட்டு சென்றிருக்கிறார். பல கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது. இந்த விபத்து சம்பந்தமாகவும் விபத்துக்கு பின்னர் வரக்கூடிய சமூக, பொருளாதார, இன்னும் பல பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப்போகிறோம். எங்களோடு கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறையினுடைய பேராசிரியர் முகமட் மகேஷ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே, முதலாவதாகவே ஒரு கேள்வி. அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈட்டை வழங்கி இருக்கிறது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு எந்த அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்டது? ஒரு உயிரினுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபாயோடு மட்டுப்படுத்தப்படுகிறதா? உண்மையிலே நன்றி ராகேஷ் அவர்களே. நமக்கு தெரியும், நமது நாட்டில் வளமையாகவே அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாடு. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 6-8 வரைக்கு மரணங்கள் ஏற்படுகின்றது. ஒரு வருடத்துக்கு 2500க்கும் 3000க்கும் இடைப்பட்ட வீதி விபத்துக்கள் நடைபெறுகின்றது. பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஊனமுற்றவர்களாக பிரச்சினைக்குள்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்தின் போது ஒரு உயிரிழப்புக்கு 10 லட்சம் ஜனாதிபதி நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. அது ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கப்பட்ட ஒரு விடயம். இதற்கு முதல் அந்த அளவு எந்த விதமான ஒரு பணப்பெறுமதிகளும் வழங்கப்படவில்லை. ஆனால் உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 10 லட்சம் தானா பெறுமதி என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எமது நாட்டினுடைய ஒரு மனித உயிரினுடைய விலையினுடைய உத்தரவாதம் என்ன என்பது சந்தேகமாக இருக்கின்றது. எனவே தான் நமது நாடு பல வகையான
ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாகி இக்கட்டான நிலையில் இருக்கும்போது இத்தகைய மேலதிகமான வீதி விபத்துக்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் மேலும் நமது நாட்டை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளும். குறிப்பாக நமக்கு தெரியும், இந்த நாடு அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய ஒரு நாடு, பல கல்வி கற்ற இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நாடு. அதே சந்தர்ப்பத்தில் வீதி விபத்துக்கள் என்பது ஒரு தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனை மாத்திரமல்ல, அது நான் நினைக்கிறேன் ஒரு சமூக பிரச்சனை. இதனால் இது ஒரு பாரதூரமான விடயம். நான் நினைக்கிறேன் இது போதுமானதல்ல என்றாலும் இதை நாங்கள் ஆரம்ப எடுத்துக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். இதில் ஒரு சமூக பிரச்சனை இருக்கிறது. அதில் 23 பேருடைய உயிரும் மதிக்கத்தக்க ஒரு விலை மதிக்க முடியாத உயிர்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கும். அதிலே அது குறிப்பாக அந்த 9 மாத குழந்தை இறக்கின்ற பொழுது அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த குழந்தை, அந்த அம்மா இப்பொழுது இல்லை, இப்போ 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த குழந்தையை சமூகத்திலே விட்டுக்கு செல்கின்ற பொழுது இந்த குழந்தைக்கான அன்பு தேவை, பாதுகாப்பு தேவை, கல்வி தேவை, உளவியல் ரீதியான பிரச்சனைகளை அணுகுகின்ற முறை, இவற்றையெல்லாம் இனி யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள்? இதற்கான ஒரு கட்டமைப்பு எங்கள் நாட்டிலே இருக்கிறதா? அரசாங்கம் நிதி உதவியை கொடுத்து அது சென்றடையும் வரை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய பொறுப்பை கழுவி விடுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கட்டமைப்பு ஒன்று இருக்கிறதா எங்கள் நாட்டில்? இதை இந்த பொறிமுறைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? உண்மையிலே இலங்கையில் பலதரமான அனாதை குழந்தைகள் அல்லது விதவைகள், பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். பல காரணங்கள் தாய்மார்கள் வெளிநாடு செல்லுதல், யுத்தம் காரணமாக, அதே போன்று தற்கொலை, வேறு பிரச்சனைகள் காரணமாக. ஆனாலும் அவற்றுக்கு போதுமான அளவு முறை சார்ந்த அரசாங்கத்தின் கருவிகளோ இயந்திரங்களோ இருக்கின்றதா என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். சில நேரங்களில் குழந்தை பராமரிப்பு நிலையங்கள் அரசாங்கத்தினுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அவற்றில் எந்த அளவு குழந்தையினுடைய உண்மையான ஆளுமை வளர்ச்சி, கல்வி ரீதியான வளர்ச்சி என்பவை நிகழ்கின்றது என்பது சந்தேகமாக இருக்கலாம். ஆனாலும் இதுக்கு நான் நினைக்கின்றேன், சமூகம் ஒரு வகையில் பொறுப்பு செல்ல வேண்டியிருக்கின்றது. என நமக்கு தெரியும், ஒரு குழந்தையினுடைய அடிப்படை ஆளுமை வளர்ச்சி என்பது குறிப்பாக 18 வரைக்கும் குடும்பங்களால், பாடசாலைகளால், மத நிறுவனங்களால் தான் பெரும்பாலும் பராமரித்து வருகின்றது. எனவே அவற்றை வெறுமனே நிதியால் மாத்திரம் செய்ய முடியாது. நிச்சயமாக சமூக பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, உறவினர்களுடைய பொறுப்பும் இருக்கின்றது. இவற்றுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசாங்கமும் உதவிகளை செய்தால் அவை சாத்தியமாக இருக்கலாம் நினைக்கின்றேன். சில வழிகளை பார்த்தால் யாரேனும் ஒரு அனாதரவான பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அவர்களை எடுத்து வளர்ப்பவர்கள் பொறுப்பாக அந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கும் வரை அவர்கள் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நிறுவனங்கள் பல இருக்கிறது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. யாரேனும் ஒருவர் அனாதையாக வருவார்களாக இருந்தால் திருமணம் முடித்து அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கும் வரை முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். இந்த இடத்திலும் பல உயிர்கள் அவ்வாறு தான் காவப்படுகிறது. ஆனால் அந்த பொறிமுறைக்குள்ளே இவை ஒன்றும் வருவதில்லை. அது ஏன்? இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அல்ல, இல்லையா? இல்லை, அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் நமக்கு தெரியும், நமது நாட்டில் இப்போதே கூட எடுத்து பார்க்கலாம், ஒரு நாளைக்கு அன்னளவாக 8 அல்லது 10 வரையிலான குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றார்கள். சில நேரங்கள் இந்த துஷ்பிரயோகங்கள் என்பது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால், உறவினர்களால் செய்யப்படுகின்றது. நீங்கள் குழந்தை பாதுகாப்பு அதிகார சபையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு வருடத்துக்கு 50,000க்கு மேற்பட்ட புகார்கள் செய்யப்படுகின்றது குழந்தைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக. எனவே அதே போன்று இலங்கையில் குழந்தைகள் பாலியல் ரீதியான முறையில் வன்முறைக்குட்படுத்தப்படுகின்றார்கள், சுற்றுலாத்துறையிற்கு பயன்படுத்தப்படுகின்றது, வீதி குழந்தைகள் இருக்கின்றார்கள், யாசகர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எப்படியும் இலங்கை சமூகத்தில் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது ஒரு இக்கட்டான நிலையாக இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பது சந்தேகமாக இருக்கலாம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் சொல்கிறா இருந்தால், ஒரு சமூகத்தில் இரும்பே தீப்பிடித்து பத்தும் போது பஞ்சை காப்பாற்ற முடியாது. அந்த அளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கின்றேன். இந்த போக்குவரத்தை பற்றி, இந்த விபத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகின்ற பொழுது, இந்த விபத்திலே ஒரு விடயம், இந்த விபத்து அதிகாலையிலே இடம்பெற்றிருந்தது. எங்களுடைய நாட்டிலே இந்த வீதி சமிக்கைகள் எல்லாம் சரியான வகையிலே இருக்கிறதா என்பது ஒரு முதலாவது கேள்வி. ஒரு 3 மணித்தியாலத்துக்கு ஒருவர் இறக்கிறார் விபத்திலே என்ற ஒரு புள்ளி விவரம் எங்கள் நாட்டு யுத்தத்தினால் இழந்தவர்களை விட இந்த வீதி விபத்தினால் இழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. மிக பிரதானமாக இந்த வீதி விபத்து பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, இந்த மலையகத்திலே செல்லுகின்ற வீதி விபத்துகள் அதிகரிக்கின்ற பொழுது அதற்கு முன்னெச்சரிக்கையாக ஏதாவது செயற்பாடுகளை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோமா இந்த விபத்துக்களை தடுப்பதற்கு? லைசன்ஸ் கொடுக்கின்ற பொழுது கூட, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, லைசன்ஸ் கொடுக்கின்ற பொழுது கூட இந்த வளைந்து செல்லுகின்ற பொழுது அதுக்கு தனியான ஒரு வகையான லைசன்ஸ், நேரடியான வாகனங்கள் போகின்ற பொழுது அதுக்கு ஒரு தனியான வகையிலே ஒரு அனுமதி பத்திரம் என்ற அடிப்படையில் ஏதாவது பிரிவினைகள் இருக்கிறதா?
உண்மையிலே அது ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் என்று தனியான ஒன்று இருக்குது. அது தனியாக சிடிபி போன்ற வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு தனியான ஒரு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அவை அனைத்தையும் விட நான் நினைக்கின்றேன், அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபை அவை செய்யக்கூடிய வேலைகள், குறிப்பாக இலங்கையினுடைய போலீஸ் துறை அவை அதாவது சாரதிகளை முகாமைத்துவப்படுத்திக் கொள்ளக்கூடிய முறை, இந்த விடயங்கள் மிக முக்கியம். நான் நினைக்கிறேன், நீங்கள் உதாரணமாக மலையகத்தை விட நீங்கள் கொழும்பு நகரில் கூட பார்க்கலாம், ஒரு வீதி அதிகார சபை பாதையை திருத்தி வந்து ஒரு கிழமைக்கு பின்னால் நீர் வடிகாலத்துறை அமைச்சாலோ அல்லது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டோல வந்து திரும்ப பாதையை தோண்டுவாங்க. பாதைக்கு நடுவில் குழிகள் காணப்படும். இதே போன்று தான் எல்லா இடங்களையும் பாதைகள் அதாவது அழகாக வடிவாக காப்பட் செய்யப்பட்டு இருந்தாலும் அவற்றில் போதுமான அளவு இடவசதி இருக்கின்றதா, 2 வாகனங்களுக்கு மாறுவதற்கு தேவையான வசதி இருக்கின்றதா. அதை விட முக்கியமாக நமக்கு தெரியும், நமது நாட்டில் ஓடக்கூடிய அதிகமான பொது பிரயாணத்தினுடைய பஸ்கள் வந்து உண்மையிலே அவை பொது பிரயாணத்துக்கு மக்களுக்காக வேண்டி செய்யப்பட்டவை அல்ல. அவை உண்மையிலே பொருட்களை பிரயாணம் செய்வதற்காக வேண்டி செய்யப்பட்ட லொரிகள் தான். அந்த லொரிகளுடைய சசிகளுக்கு தான் ஒரு பொடியை தயார் செய்து மக்களை பிரயாணம் செய்ய பயன்படுத்துகிறாங்க. எனவே அடிப்படையாகவே இவை பொறியியல் அமைப்பில் பொது பிரயாணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வசதிகளை கொண்டவை அல்ல. அதே நேரம் 40 சீட்ஸ் இருந்தால் 75 பேர் பயணம் செய்கின்றார்கள். எனவே தான் அதாவது கட்டமைப்பு ரீதியான பல சிக்கல்கள் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, இப்போ இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்போ சாதாரணமாக வாகனம் ஓடுபவர்கள் சாதாரணமாக ஓடுபவர்கள் ஒரு பக்கம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மலையக பகுதியிலே வாகனங்கள் ஓடுபவர்கள் இன்னொரு வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மலையக பகுதியிலே நாங்கள் வாகனம் ஓடுகின்ற பொழுது முன்கூட்டியே நாங்கள் கேட்போம், நீங்கள் ஹட்டன், நுவரேலியா போன்ற இடங்களிலே பயணம் செய்தவர்களா, உங்களுக்கு அந்த இடங்களுக்கு வாகனங்களை ஓட்டி பழக்கம் இருக்கா இதெல்லாம் நாங்கள் கேட்டு எடுக்கின்ற பொழுது, ஏன் ஒரு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற பொழுது இந்த மலை நாட்டுக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அந்த வீதியிலே ஓடக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரியிலே ஒரு அனுமதி பத்திரம் கொடுத்தால் என்ன என்ற ஒரு கேள்வி இப்பொழுது பல பேர் கேட்கிறார்கள். அப்படி கேட்கலாம். ஆனால் உலகத்தில் அப்படி ஒரு நடைமுறை இல்லை. உண்மையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போதே கூட நீங்கள் புள்ளிஃபரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்து அதிகம் வந்து மலை நாட்டில் அல்ல, சாதாரண பிரதேசங்களில். ஏன்னா மலை நாட்டில் வேகமாக போகிறது ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏனைய தாழ்ந்த பிரதேசங்களில் தான் அதிகமான வீதி விபத்துகள் காணப்படுகின்றது. எனவே தான் அப்படி எங்களுக்கு சிந்திக்கலாம், எதிர்காலத்தில் இப்படி மலையக பிரதேசங்களில் வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு தனியான சில தகைமைகளை பார்க்கலாம். ஆனால் அதை விட நான் நினைக்கிறேன், இலங்கையில் பொருத்தம் இல்லாத உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், புகை பரிசோதனை புதிய வாகனங்களுக்கு கூட செய்யப்படுகின்றது. ஆனால் அதால் எந்த விதமான தாக்கமும் இல்லை. உண்மையிலே வாகனத்தினுடைய ரன்னிங் கண்டிஷனை தான் நாங்கள் பார்க்க வேணும். இந்த வாகனத்துக்கு பொருத்தமான பிரேக் இருக்கின்றதா, டயர் நல்லதா, அதில் சிக்னல் வேலை செய்கின்றதா, இதில் சசியினுடைய பில்ட் எப்படி இருக்கின்றது, இதை பார்க்காம வெறுமனே காசு எடுக்கிறதுக்காக வேண்டி மாத்திரம் ஒரு புகை பரிசோதனை செய்து அந்த புகை பரிசோதனையில் எந்த ஒரு வாகனமும் சித்தி அடையாமல் இருந்ததும் இல்லை, எல்லாம் சித்தி அடைகின்றன. எனவே தான் நமது நாட்டை பொறுத்தவரை வருமானம், லாபம். நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளலாம். உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 1980 காலம் பகுதியில் ஆரம்பத்தில் அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்பட்டது, மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள். ஆனால் மரணிக்கல்ல, ஏன்னா அவை ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்பட்ட நல்ல வாகனங்கள், உறுதியான வாகனங்கள். அதாவது உதாரணத்துக்கு எடுத்தால் இலங்கையில் ஒரு வீதியில் கிட்டத்தட்ட 30 லட்சம் நாய்கள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றன. அன்னளவா 30 லட்சம், 3 மில்லியன். இந்த வீதியில் உள்ள நாய்களுக்கும் மோட்டார் சைக்கிள் விபத்துகளுக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது, பாசிட்டிவ் கோரிலேஷன். அப்போ ஆரம்ப காலத்தில் கொண்டு வரப்பட்ட பைக்களால் வீதி விபத்துகள் ஏற்பட்டாலும் மரணிக்கவில்லை. ஆனால் இன்று வரக்கூடிய பைக்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் எங்கிருந்து வருகின்றது என்று அந்த நாட்டை பற்றி நாங்கள் சொல்லவே இல்லை. உதாரணமாக சில பைக்குகள் இருக்கின்றது, அவற்றினால ஒரு விபத்து ஏற்பட்டால் திடீர் தாக்கம் ஏற்படும். இல்லை, பைக் மட்டுமல்ல, எல்லா விஷயம் சில பேருந்துகளை கூட பார்த்தாலும் ஒரு சிறிய விபத்துக்கு தாக்கி பிடிக்க முடியாமல் முன்பக்கம் முழுவதுமாக சிதைவடையதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒன்று புதுசாக சொல்வார், 40 km/h நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது விபத்துக்கள் வருவது மிக குறைவாக இருக்கும். ஆனால் 40 km/h மேலதிகமாக நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது 3ஆம் நபருக்கு விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆக வாகனங்கள் வேகமாக போவதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு. ஒரு ஒளிப்படையான உண்மையை நாங்கள் பேசுவோம். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் 420 கிலோமீட்டர் வருகிறது. 420 கிலோமீட்டர் மேக்சிமம் ஒரு மணித்தியாலத்துக்கு 70 km/h தான் நாங்கள் வாகனத்தை ஓட்ட முடியும். அப்படி நீங்கள் பார்த்தால் அன்னளவாக 6.5 மணித்தியாலம் தேவை கொழும்பிலிருந்து ஒரு வாகனம் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதற்கு. ஆனால் 5.5 மணித்தியாலத்திலே இரவு 10 மணிக்கு சென்று 3.5 மணிக்கு அல்லது 4 மணிக்கு யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற, கொழும்பிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற பேருந்தை நாங்கள் பார்க்கிறோம்.
எப்படி 5.5 மணித்தியாலத்திலே போக முடியும்? அதில் அரை மணித்தியாலம் உணவு சாப்பிடுவதற்காக அவர்கள் இடைவேளை எடுக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியால பயணத்தை ஒரு 70 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் ஸ்பீடாக இருக்க வேண்டிய ஒரு வீதியிலே செல்லுகிறார்கள் என்றால் இது அரசாங்கத்துக்கு தெரியாதா அல்லது போலீஸ்காரர்களுக்கு தெரியாதா? இங்கு 100 கிலோமீட்டர் per ஹவரிலும் பல பேர் பயணிக்கிறார்கள் என்பது புரியவில்லையா? இது ஏன் இந்த வெளியே எல்லோருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கிறது? உண்மையிலே நமக்கு தெரியும், அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் போதுமான அளவு தூர பிரதேசங்களுக்கு செல்வதற்கான வீதி வசதி வாய்ப்புகள் இல்லை. சென்ற அரசாங்கத்தில் கூட தங்களுடைய அரசியல் நலத்துக்காக வேண்டி தங்களுடைய பிரதேசங்களில் கடுகதி வீதிகளை ஹைவேக்களை உருவாக்கினாங்க. சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், மாத்திரைக்கு அடுத்த பக்கத்தில் வாகனங்கள் அரை மணித்தியாலத்து கொண்டு தான் போகும். ஆனால் செய்ய வேண்டிய பிரதேசங்கள் இருக்கின்றது. உதாரணமாக தம்புள்ளில் இருந்து யாழ்ப்பாணம் ட்ரிங்கோ வரைக்கும் அந்த பிரதேசங்களில் ஹைவேகள் செய்யப்படவில்லை. ஹைவேகள் சாதாரண வீதிகள் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சனம் அதிகமாக உள்ள ஒரு விடயங்கள். எனவே சாரதிமாருக்கும் நமக்கு குற்றம் சொல்ல முடியாது. அவர்களும் மனிதர்கள். உதாரணம், ஒரு பஸ்ஸில் ஏறினா பயணிகள் எல்லாம் தூங்குவாங்க, அவர்களும் கஷ்டத்தில். சாரதிமாருக்கு என்ன வசதிகள் இருக்கின்றது? எங்கேயாவது பொது தரிப்பு நிலையங்களில் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கின்றதா, ஏதாவது தூங்கும் வசதி இருக்கின்றதா, வேறு வகையான விடயங்கள் இருக்கின்றதா, யாரும் செய்து கொடுக்குறாங்க? சாரதிமார்களுக்கு என்ன வசதி தேவைப்படுது? உண்மையிலே சாரதி ஒருத்தருக்கு ஒரு கூடுதலாக இருந்தால் ஒரு 8 மணித்தியாலம் தான் அவருக்கு பயணம் செய்யலாம். அதுக்கு பின்னால் அவருக்கு நித்திர கொள்ள இடம் தேவை, அவருக்கு வாஷ்ரூம் ஒன்று தேவைப்படுகின்றது, அவருக்கு தேவையான சில அடிப்படை வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, அவருக்கு ஒரு காப்புறுதி தேவை, அவருக்கு சாப்பாடு தேவை, அவருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு சில ஏதாவது விஷயங்கள் தேவை. ஆனால் இந்த ஒன்றுமே இலங்கையில் இல்லையே, கொடுக்கப்படுவதில்லை, வழங்கப்படுவதில்லை. உதாரணம் அரசாங்க சிடிபியில் கூட அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனிடமிருந்து நாங்கள் முழுமையான சேவை எதிர்பார்க்குறதா இருந்தால் அந்த மனிதனுக்கு நாங்கள் எதை கொடுக்குறோம்? உண்மையில் அவன் சம்பளத்தை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50,000 சம்பளம். அப்போ என்னென்னா அவன் மனசில் இருந்தால் அவனும் ஒரு போட்டியில் தான் இருப்பான். தான் எவ்வளோ அதாவது எவ்வளவு வேகமாக இந்த பயணத்தை முடிக்கலாம், இன்னும் ஒரு வேலைக்குள் நான் போகலாம் என்ற ஒரு போட்டியில் தான் இருப்பான். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது பேராசிரியர்களே. சில வழியில் பார்த்தால் அந்த ஒரு வாகனத்துக்கு ஒரு பஸ்ஸிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு கண்ட்ராக்ட், அதிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று வருகிறது. ஒன்று சேவை வழங்குனர், சேவை பெறுநர் என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு வாகனத்துக்குள் ஏறிவிட்டோம், ஒரு பேருந்தில் ஏறிவிட்டோம் என்று சொன்னால் எங்களை சரியான வகையிலே பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை, அந்த சேவை வழங்குனர்களுடைய கடமை. இந்த சேவை வழங்குனர்கள் தங்களுடைய சேவையை செய்யாமல் இருக்கின்ற போது அதுக்கு எதிரான காப்புறுதி இருக்கிறது அல்லவா? இப்போ இந்த காப்புறுதி எவ்வளவு தொகையாக இருக்க முடியும்? வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தால் காப்புறுதி என்பது இழப்புக்குத்தான் காப்புறுதி, இழப்பீடு என்பது இழப்புக்குத்தான் காப்புறுதி. ஆனால் சர்வசாதாரணமாக பஸ் காப்புறுதியில் பார்த்தா 25,000, 30,000, 40,000 என்ற அடிப்படையில் தான் ஒரு வாகன காப்புறுதி வருகிறது. அது எவ்வாறு, அது எந்த வகையில் நியாயமாக இருக்கிறது? உண்மையிலே மேலேத்தைய நாடுகளில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு வாகனத்தை விலை கொடுத்து வாங்குது என்பது இலகுவான ஒரு விடயம். ஆனால் அந்த வாகனத்துக்கான காப்புறுதி தான் விலை அதிகமானது. எனவே வெறுமனே பொது வாகனத்தில் செய்யக்கூடிய வாகனங்கள் மாத்திரமல்ல, தனியார் வாகனங்கள் கூட தேர்ட் பார்ட்டி இல்லாமல் ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டாயம் வச்சிருக்க வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு வாகனத்துக்கு ஏறி ஒரு பயணி ஒரு டிக்கெட்டை வாங்கினால் அவனுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். அவன் அந்த பயணத்தை ஆரம்பித்து முடிக்கும் வரைக்கும் அவன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த உத்தரவாதம் இலங்கையில் உண்மையிலே இல்லை. ஒரு மனிதனை ஒரு மனிதனாக கூட மதிக்கப்பட மாட்டாதுங்கள். ஒரு வாகனத்துக்குள்ளே ஒரு பயணி என்னென்ன அசௌகரியங்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று நமக்கு தெரியும். குறிப்பாக குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள், அதே போன்று பெண்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காப்புறுதியை விட அடிப்படை விடயங்கள் கூட இல்லை. எனவே சில நேரங்களில் சில கண்டக்டர்மார் தகாத வாசலை ஏசுகிறாங்க, அவங்கள திட்டுறாங்க, அவங்கள பெரியோர்களை மதிக்க மாட்டார்கள், மீதி பணத்தை கொடுக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காப்புறுதி பற்றி மக்களுக்கு எந்த விதமான ஒரு கருத்து கூட தெரியாது. ஆனால் இப்பொழுதுதான் பேசுகிறாங்க. அந்த காப்புறுதி இந்த விடயமே இந்த பெரிய விபத்து இடம்பெற்றதன் பிறகு அந்த பஸ்ஸினுடைய உரிமை அது அரச பேருந்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு தனியார் பேருந்தாக இருந்தால் பஸ்ஸினுடைய உரிமையாளர் இந்த ஒவ்வொரு இழப்பவர்களுக்கும் அல்லது அங்கவினர்களாகவருக்கும் தேவையான அளவு நஷ்டடு வழங்க வேண்டும். அதை காப்புறுதி மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த இழந்த உயிர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் என்பது ஒரு நிதியாக அரசாங்கம் கொடுக்கிறது. அதை தாண்டி இழப்பீடு ஒன்று இருக்கத்தானே வேணும், காப்புறுதி ஒன்று இருக்கத்தானே வேணும். அது அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுவதாக இருக்கலாம் அல்லது தனியார் மூலமாக கொடுக்கப்படுவதாக இருக்கலாம். அந்த காப்புறுதி இழப்புக்கு நிகரானதாக இருக்க வேண்டும் அல்லவா? அது ஏன் அந்த காப்புறுதியின் தத்துவமே இங்கு பிழைக்கிறது? இல்லை, காப்புறுதி என்ற அடிப்படை கோட்பாடே இங்கே சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படவில்லை. நாம் பார்த்தோம், இந்த இழப்பின் போது சிடிபி கம்பெனியால் ஒரு மனிதனுடைய உயிர் இழப்புக்காக வேண்டி 50,000,
அதாவது காயப்பட்டவர்களுக்கு 25,000 வழங்கினார்கள். இது உண்மையான பெறுமதி அல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெறுமதி இலங்கையில் அப்படித்தான். ஒரு மனிதனை ஒரு யானை காட்டு யானை தாக்கி கொலை செய்தால் அந்த மனிதனுக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கலாம். அதாவது அவன் வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போன யானையை கூட அவனுக்கு 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. அப்போ இலங்கையில் இதுதான் நிலைமை. எனவே தான் இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் கருத்தியல் வாதங்கள் எங்களோட சமூகத்தில் பரவலாக கதைக்கப்படுவதில்லை. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறதா இருந்தால் அந்த காப்புறுதி பற்றிய ஒரு கருத்தியல்வாதம் நம்முடைய சமூகத்தில் யாருக்கும் தெரியாது. அதை பற்றி யாரும் அது ஒரு மனித உரிமையாக கருதப்படவில்லை. எனவே இதற்கு பின்னால் தான் நாங்கள் அதை சிந்திக்க வேண்டியப்படும். எனவே புகையிரதத்தில் வைத்து மரணித்தவர்கள் பாதையில் சாதாரண நாங்கள் சொல்லுவேன் பஸ்ஸில் ஏறாமல் பாதைக்கு பக்கத்தில் இருந்து மரணித்த எத்தனை பேர் இருக்காங்க. நிச்சயமாக அந்த காப்புறுதி சம்பந்தமான விடயம் மக்கள் அதிகமாக பேச வேண்டும், பலர் பேச வேண்டும். ஆகவே அது சம்பந்தமான விழிப்புணர்ச்சி எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். இன்னும் ஒரு கேள்வி, இந்த மலையகம் சார்ந்த ஒரு கேள்வி. மலையக போக்குவரத்திலே பஸ் போக்குவரத்து பிரதானம், ட்ரெயின் போக்குவரத்து இருக்கிறது. ஆனால் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு போவதற்கு அதிகமாக இந்த பஸ் போக்குவரத்தை மட்டுமே மலையகத்தில் இருக்கிற மக்கள் பின்பற்றுகிறார்கள். ட்ரெயின் போக்குவரத்தை பின்பற்றுவதில் அதுக்கான அளவு ட்ரெயின் வசதி இருக்கிறதா எங்கள் நாட்டிலே என்ற ஒரு கேள்வி. ஃப்ரீக்வெண்டாக அந்த ட்ரெயின் சர்வீசஸ் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஏன்னா ட்ரெயினிலே போகின்ற பொழுது விபத்துக்கள் குறைவு. மலையகத்திலே நீங்கள் சொன்னது போல் விபத்தினுடைய அளவு குறைந்தாலும் விகிதாசாரம் அதிகமாகத்தான் மலையக விபத்துக்கள் இருக்கிறது. ஆகவே அதை தவிர்த்துக் கொள்வதற்கு மாற்று போக்குவரத்து மார்க்கமாக இந்த ட்ரெயின் சர்வீஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ட்ரெயின் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்டாக தொடர்ச்சியாக இடம்பெறுவது குறைவாகவே இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி இனியாவது ஏற்படுமா? உண்மையிலே நமக்கு தெரியும், இலங்கையில் புகையிரதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்நிய நாட்டு ஆங்கிலேயர் காலத்தில். அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை விட மேலதிகமாக சிறிதளவு தான் சுதந்திர அரசாங்கங்கள் செய்திருக்கிறது. ஏன் அந்நியர்கள் புகையிரத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னா மக்கள் பிரயாணத்துக்காக அல்ல, அது பொருட்கள் பிரயாணத்துக்காக. மலையகத்துள்ள தேயிலையோ அல்லது வேறு பொருட்களையோ அவர்கள் பார்த்தாங்க. பொருட்களை கொண்டு செல்வதற்கு வசதியான நிலைமைகளை சென்டர்ஸ் மையமாக வைத்தான் உருவாக்கினாங்க. எனவே அதுக்கு பின்னால் யாரும் எதையும் செய்யலை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புகையிரதத்தில் பயணம் செய்வது சில நேரம் தாமதம் அதிகமாக, தூரம் அதிகமாக, காலத்தை கூடுதலாக எடுக்கும். எனவே மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் வசதியானது, சொகுசானது, பாதுகாப்பானது. பஸ் போக்குவரத்து பாரிய அளவு பாதுகாப்பு ட்ரெயின் போக்குவரத்தில் இருக்கு. ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போய் பார்த்தா கூட நமக்கு தெரியும் அதுலேயும். எனவே அரசாங்கம் என்றால் உண்மையிலே அதாவது பஸ் பிரயாணத்தை விட புகையிரத போக்குவரத்தை தான் வலியுறுத்த வேண்டும். உதாரணமாக ஹைவே கட்டணத்தை விட ட்ரெயின் சர்வீஸை வலுப்படுத்தியிருந்திருந்தால் ஹைவே கட்டணத்தால் என்ன வரும்? மக்கள் தனிப்பட்ட முறையில் வாகனங்களை வேண்டி வரும். உதாரணமாக ஹைவே கட்டணத்தால் அரசாங்கத்துக்கு சில அதை கண்ட்ராக்ட் செய்தவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைச்சு. ஆனால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. அதால் சாதாரண ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி நீங்கள் இருக்க பார்க்கலாம், இலங்கையில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பைக்ஸ் இருக்குது. அது 12 லட்சம் 3 வீல் இருக்குது. ஏன் மக்கள் 3 வீல் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. போக்குவரத்தில் போய் கஷ்டப்பட இயலாது, அதில் போய் துயரமடையாது தான் ஒய்ஃபுக்கு, குழந்தைகள். எனவே தான் பொது பிரயாணம் இல்லாதது என்பது ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை வலியுறுத்துறதுக்காக வேண்டி அரசாங்கம் என்ன செய்யலான்னா எதிர்காலத்தில் புகையிரதம் நல்ல ஒரு சொல்யூஷன். இப்போ நீங்கள் அதை விட்டுவிடுங்களேன், இலங்கையில் அதிகமான புலனவரிலிருந்து கொழும்புக்கு வரக்கூடிய மணல் பிரயாணம், சேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதை கூட டிப்பரில் தானே செய்கிறாங்க. அதை கூட ட்ரெயினில் செய்யலாமே. அதனால் எவ்வளோ பெரிய விபத்துகள் இருக்கிறது. ஏன்னா அந்த ட்ரிப்பர் எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஓன் பண்ணுறாங்க. அவருக்கு எத்தனையோ பெட்ரோல் செட் இருக்குது. அப்போ அவரோட தனிப்பட்ட லாபத்துக்காக வேண்டி வீதிகள் கூட அந்த ட்ரிப்பர்களால் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 750 பேர் மரணிக்கிறாங்க. அதே போல் அவர்கள் வீதியில் பயணிக்கின்ற பொழுது வீதி புனரமைப்பு கூட தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். அதுக்கு இந்த நாட்டில் லஞ்சம் சட்டங்கள் சரியான அமுல் நடத்தாமல், பொது போக்குவரத்து அமுல் நடத்தப்படாமல் இந்த மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்க முடியாது. புதிய தொழில்நுட்பங்கள் இப்பொழுது வீதி விபத்துக்களை தடுப்பதற்காகவும் வீதி ஒழுங்குகளை சரியான வகையிலே மக்கள் கடைபிடிக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காகவும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே இந்த லைசன்ஸ் இப்போ ஜிபே கவர்மெண்ட் பே வந்ததன் பிறகு நாங்கள் லைசன்ஸ் எங்கேயாவது இப்போ தூரடங்களுக்கு நாங்கள் போகின்ற பொழுது லைசன்ஸை எடுத்து விட்டார்களாக இருந்தால் உடனடியாகவே நாங்கள் ஜிபே மூலமாக பணத்தை செலுத்தி உடனடியாக லைசன்ஸை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ற அடிப்படையில் தொழில்நுட்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் நாட்டிலே வளர ஆரம்பிக்கிறது. இதை பொதுவாக போலீஸ் திணைக்களத்தில் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை, அல்லது அஞ்சல் திணைக்களத்தில் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது. என்றால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய தேவை இப்பொழுது வராது, போலீஸாருக்கு சில வழிகளில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை வராது. அதனால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதிலே அதிக நாட்டம் செலுத்துகிறார்கள் இல்லை என்ற ஒரு கதையும் வருகிறது. உண்மையிலே அதாவது நடைமுறைக்கு பொருத்தமான தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும்.
சில நேரங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். உதாரணமாக ஒரு காலங்களில் பெடஸ்ட்ரியனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மரதான போன்ற பிரதேசங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பெடஸ்ட்ரியன் கொஸ்டிங்ஸ்ன்னு செய்தாங்க. ஆனால் அது அந்த பெடஸ்ட்ரியன் கொஸ்டிங்கில் போகிறேன்டா அந்த பயணிக்கு ஒரு அரை மணித்தியாலும் போகும். அப்போ இதனை அவன் என்ன செய்வான்டா பாதையை குறுக்காக பாய்வான். எப்பயும் போல் நாங்கள் பார்க்கணுமெண்டா சாதாரண மக்களுக்கு நடைமுறையில் இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இல்லாமல் அது தொழில்நுட்பத்துக்கு மாத்திரம் வசதியானதாக இருந்து வேறு இல்லை. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இதை எப்படி செய்யலாம், இதால் ஏதாவது வேலை பிரச்சனைகள் வருமா, அவன் பிளாக் லிஸ்ட் ஆகுவாங்களா, அவனுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா, அவன் பாயிண்ட் சிஸ்டம் குறையுமா. இப்போ சுருக்கமாக சொல்லுவாங்க சிலர் என்னென்னா, ஒரு மனிதனை யாருக்காவது கொலை செய்ய வேண்டுமா என்றால் இலகுவான வழி தான் ஒரு சாரதி என்ற முறையில் போய் அவனை வீதியில் கொலை செய்கிறது. 14 நாளில் ஜெயிலிருந்து வெளியில் வரலாம். அவனுக்கு சொல்லலாம் சிம்பிளாகவே என் பிரேக் வேலை செய்யலை, எனக்கு இதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. இலங்கையில் அதனால் உண்மையிலே மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. நான் ஒரு பிரேக் வேலை செய்யவில்லை என்பதை விசாரணையிலே உண்மையா பொய்யா என்று கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம் தானே? கண்டுபிடிக்கலாம். அது கூட தொழில்நுட்ப ரீதியான ஒரு காரணி தான். அதை இப்போ இந்த விபத்தில் கூட இவங்க பற்றி சொல்லியிருப்பாங்க, அரசாங்க பஸ் என்ற காரணத்தால் பிரேக் பிடிக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய பிள்ளைகளை சில வழியிலே பிரேக் நாங்கள் சொல்லிவிடுவோம். எனவே என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள், இது மாதிரி நிகழ்ச்சிகளாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான், அதாவது பொது பிரயாணத்தில் பயணம் செய்யக்கூடிய பாதையில் பயணம் செய்யக்கூடிய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடணும். அவர்களுக்கான ஒரு குரல் இருக்கணும், ஒரு இயக்கங்கள் இருக்கணும், சமூக இயக்கங்கள். வேறு நாடுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த பொது பிரவாகனத்துறையில் பயணம் செய்யக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, காப்புறுதிக்காக வேண்டி சில பொதுநல அமைப்புகள் காணப்படுகின்றது, சிவில் சமூக அமைப்புகள் காணப்படுகின்றது. ஏதாவது ஒரு மனிதனுக்கு நடந்தால் சில நாடுகளில் பொது பாதையில் ஒரு மரத்தினுடைய மரக்கிளை ஒன்று விழுந்து ஒரு மனிதன் மரணித்தால் கூட அந்த உள்ளூராட்சி மன்றம் அதுக்கு பொறுப்பு. எங்கள் நாட்டில் எத்தனை பேர் மழை காலங்களில் வெள்ள காலங்களில் கான்களில் விழுந்து மரணிக்கின்றார்கள்? யாராவது அதுக்கு பொறுப்பெடுக்கின்றார்களா? உண்மையில் உள்ளூராட்சி மன்றம் அதுக்கு பொறுப்பு சொல்லணும். எனவே பஸ்ஸில் ஏறி பயணம் செய்து ஒரு மரணித்தால் அதை முழு பொறுப்பையும் போக்குவரத்து சபை எடுக்கணும். அந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும். வெறுமனே நான் நினைக்கிறேன் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான சமூக கூட்டு பொறுப்புணர்ச்சியில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நிச்சயமாக உண்மையாக கட்டாயமாக போக்குவரத்துறை பொறுப்பெடுக்க வேண்டும். போக்குவரத்துறை லாபமயத்தோடு போக்குவரத்துறை இயங்குகின்ற பொழுதுதான் அவர்களும் அதிகமாக நஷ்டஈடு வழங்குவதற்கு தயாராக இருப்பார்கள். கட்டத்திலேயே இயங்குகின்ற போக்குவரத்து துறையாக இருந்தால் எங்கிருந்து பணத்தை எடுத்து நஷ்டஈடு கொடுக்க முடியும்? ஆகவே போக்குவரத்து துறை லாபகரமாக மாற வேண்டும் என்பது முதலாவது விடயம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இப்பொழுது 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு இந்த 23 பேர் காவு கொண்ட இந்த கொத்மலை விபத்துக்கு அரசாங்கம் வழங்கி இருக்கிறது, முதற்கட்டமாக வழங்கி இருக்கிறது. மேற்கொண்டு வழங்குவார்களா இல்லையா தெரியவில்லை. அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா இல்லையா தெரியவில்லை. எந்த அளவு அந்த நஷ்டத்துக்கான ஈடு அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டதன் காரணமாக 10 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்பட்டது. சில நேரங்களிலே பொது போக்குவரத்திலே தனியார் போக்குவரத்தாக இருக்கலாம், அரச போக்குவரத்தாக இருக்கலாம், 2 பேர் 3 பேர் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது இந்த மாதிரி நஷ்டஈடு கொடுப்பார்களா? எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி வழங்கினது. அதில் என்ன நியாயம் இருக்கிறது? இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொள்கின்றது. இது அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதன் காரணமாகத்தான் இது ஏற்பட்டது என்று இப்போ நமக்கு தெரியும். நீங்கள் எடுத்து வீதிகளை ஏதோ ஒரு வகையில் இன்னும் மறுசீரமைக்க முடியாதா? இன்னும் வீதிகளை பாதுகாப்பாக கொண்டு வர முடியாதா? அந்த கீழே பேருந்துகள் கீழே விழுவதை தடுப்பதற்கு ஏதேனும் ஒன்று செய்ய முடியாதா? இல்லை, அப்படி சேஃப்டி நெட்வொர்க்ஸ் கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அவற்றை செய்வதற்கான போதுமான வசதி வாய்ப்புகள் நமது நாட்டில் இல்லை. நிதி உதவி இல்லை என்பது ஒன்று, இரண்டாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது இன்னும் ஒன்று. இல்லை, வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் நிதி இல்லாத காரணமாகத்தான் அது முக்கியத்துவப்படுத்தப்படுவதில்லை. பொருளாதார வறுமை. இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நாங்கள் சாதாரண தரம் செய்கிற காலத்தில் 1980 காலத்தில் இருந்த சிடிபி பஸ்ஸே தான் இன்றைக்கும் இருக்கின்றது. 40 வருஷம் போயிட்டும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா அரசியல் தான். என்ன, சிடிபி என்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிறுவனம். அதுக்கு யார் மேனேஜராக போடுறாங்க, யார் ரன்னிங் மேனேஜராக போடுறாங்க, அதை எப்படி பொது தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அதனுடைய பொருட்கள் எப்படி நீக்கப்படுகின்றது. நீங்கள் எதிர்த்து பார்க்கலாம், தனியார் துறையில் அதே காலத்தில் கொண்டு வரப்பட்ட பஸ் இன்னும் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் 5 வருடத்துக்கு முதல் கொண்டு வரப்பட்ட சிடி பஸ் உடைந்து டிப்போல இருக்கின்றது. எனவே முகாமைத்துவ சம்பந்தப்பட்ட அல்லல் மோசடி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே பொருத்தமற்ற சில வாகனங்களை இறக்குமதியும் செய்கிறார்கள். குறுங்கால நோக்கத்தோடு மட்டும் அந்த செயற்பாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதனால் ஏற்படக்கூடிய ஊழலின் வெளிப்பாடாகத்தான் இது இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அரசாங்க போக்குவரத்து நட்டத்தில் தானே போகும். கட்டாயம் சில சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளில் தனியார்
மயப்படுத்தப்பட்ட அல்லது செமி கவர்மெண்ட் சிஸ்டத்தில் தான் டிரான்ஸ்போர்ட் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே எங்களோட நாட்டிலையும் எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. மக்களுக்கு நல்ல சேவைகளை வழங்கி மக்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல தனியார் கம்பெனிகள் கூட இருக்கலாம். பொது போக்குவரத்திலே பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அந்த பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் பொறுப்போடு இந்த விடயங்களை அதிகமாக பேச வேண்டும். இனி வரும் காலத்தில் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறா வண்ணம் நாங்கள் எங்களுடைய பொது போக்குவரத்து முறைகளை மாற்ற வேண்டும். ஆகவே இந்த ஒரு விபத்து ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக எங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். எங்களோடு இதுவரை நேரம் கலையகத்தில் இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறையினுடைய பேராசிரியர் முகமட் மகீஷ் அவர்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.